இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் TNS மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள். புனித ரமலானை முன்னிட்டு TNS மீடியா மற்றும் TNS உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடாத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி 2025. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ரமலானின் இறுதி நாட்கள் என்ற தலைப்பில் முக்கியமான சில விடயங்களை இந்த ஒளிப்பதிவிலே ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் அமால் பில் ஹவாத்திம், செயல்கள் அதனுடைய இறுதி முடிவை பொறுத்துத்தான் இருக்கின்றன என்று சொல்வார்கள். எனவே அந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்வது, சகல ஒரு முஸ்லிமினுடைய எந்த காரியமாக இருந்தாலும் அது இறுதி முடிவை பொறுத்துத்தான் அல்லாஹு தாலாவினால் அதனுடைய இறுதி தீர்மானிக்கப்படும், கூலி தீர்மானிக்கப்படும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகின்றார்கள். அந்த வகையிலே ரமலானுடைய மாதத்தின் இறுதி நாட்களை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது அதுவும் அப்படித்தான். அதனுடைய சிறப்புகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதன் காரணமாகவோ என்னமோ ரமலானுடைய இறுதி 10 நாட்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பாக குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது, லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வதற்காக நீங்கள் முயற்சியுங்கள் என்று குர்ஆனிலே சொல்கின்றோம். 1000 மாதங்களை விட சிறப்பான அந்த இரவு அதுதான் லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். எனவே இந்த 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவு இருப்பது இந்த ரமலானுடைய இறுதி 10 என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே நாங்கள் அதனை அடைந்து கொள்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இறுதி 10 நாட்கள் வந்துவிட்டால் தங்களுடைய குடும்பத்தை அவர்கள் எழுப்புவார்கள். அவர்கள் தங்களுடைய ஆடைகளை இருக்க கட்டிக்கொள்வார்கள். அதிலே லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வதற்கான முயற்சியை அவர்கள் செய்வார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த வகையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் இந்த இறுதி 10 நாட்களில் முயற்சிப்பது என்பது மிகவுமே அழுத்தமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது ரமலானுடைய கடைசி பகுதி ஆகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று கூறினார்கள். அதே நேரத்தில் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், அது லைலத்துல் கத்ருடைய இரவில் தானா என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு கூலியாளை பொறுத்தவரையிலே அவன் கூலி வேலை செய்துவிட்டு இறுதியான அந்த வேலையை முடித்ததற்கு பிறகுதான் அவனுக்கு கூலி கொடுக்கப்படும். அந்த வகையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவும் கூட இந்த ரமலானுடைய இறுதி பகுதியை அவனுடைய அடியார்கள் நோன்பு நோற்று அதே போன்று குர்ஆன் ஓதி இரவு நேரங்களிலே தொழுது வணங்கி இருக்கின்ற அந்த இறுதி பகுதியிலே அவர்களுக்கு கூலி கொடுப்பதற்காக அந்த பகுதியை தெரிவு செய்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகின்றார்கள். அதே போன்று அன்புக்குரியவர்களே, இந்த இறுதி பகுதியை பொறுத்தவரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், லில்லாஹி தஆலா இந்த குல்லி ஃபித்ரின் உத்தகா, அதாவது இரவினுடைய நோன்பு திறக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அதாவது கடைசி நேரத்திலே, ரமலானுடைய கடைசி நேரத்திலே நோன்பு திறக்கும் நேரத்திலே 60,000 அடிமைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்வதாக சொல்லிவிட்டு, அதுவும் குறிப்பாக ரமலானுடைய பிற்பட்ட காலமாகின்ற பொழுது அதனை 30 மடங்காக அல்லாஹ் தஆலா அதிகரிக்கின்றான் என்று சொல்கின்றது. எனவே ரமலானுடைய இறுதி பகுதி என்பது நானும் நீங்களும் மிகவும் கஷ்டப்பட்டு அதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், அடுத்த வருடம் ஆகின்ற பொழுது நாங்களுடன் உயிருடன் இருப்போமா என்கின்ற ஒரு சந்தேகத்தை எங்களுக்குள் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த வருடம் எத்தனை 1000 பேர்கள் நாங்கள் மரணித்து போய்விட்டார்கள், நான் உயிருடன் இருக்கின்றேனா என்று சிந்திக்க வேண்டும். எனது இறுதியான கடைசியான ரமலான் இதுதான் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்து அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையை நீட்டித்தர வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எனவே அந்த விதத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டு இந்த ரமலானுடைய இறுதி பகுதியை சிறப்பாக அடைந்து கொள்ள முயற்சிப்போம். அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திற்கான வினா இலக்கம் 21. இக்காணொளியில் கூறப்படுவதாவது, அல்லாஹ் நரகிலிருந்து விடுவிக்கும் அடிமைகளின் எண்ணிக்கை யாது?
இக்காணொளியில் கூறப்படுவதாவது, அல்லாஹ் நரகிலிருந்து விடுவிக்கும் அடிமைகளின் எண்ணிக்கை யாது? இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை 5 மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வஸ்ஸலாம்.